துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டெஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, பிமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்ம குணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், ஜசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் திருவுடல் அஞ்சலி செலுத்துவதற்காக திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை இலக்கம் 32 அவென்யூ ஜோம் மூலா 93-100 மொந்த்ரோய் என்ற முகவரியில் உள்ள மெசோன் ஃபுனேரரில் வைக்கப்பட்டிருக்கும். இறுதி நாளன்று பார்க்க முடியாதவாறு பேழை மூடப்பட்டிருக்கும். 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 வரை மெசோன் ஃபுனேர் து வில்தனோஸ் 95 ரூ மாசல் சம்பா 93-430 வில்தனோஸ் எனும் முகவரியில் அன்னாருக்கான அஞ்சலி நடைபெறும். ஆத்ம சாந்திக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் எக்லீஸ் செயின்ட் மோரிஸ் து லா போயிசியர் 59 ரூ எதுவா பிரான்லி 93-100 மொந்த்ரோயில் மதியம் 1:30 முதல் 3:30 வரை நடைபெறும். பின்னர் 30 அவென்யூ ஜோம் மூலா 93-100 மொந்த்ரோயில் அமைந்துள்ள சேமக்காலையில் மாலை 4 மணிக்கு உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். பிரான்சில் ஜூன் 19 முதல் இதுவரை 301 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் நடைமுறை ஆட்சியாளருமான முகமது பின் சல்மான் அவர்களை பாரிஸில் வரவேற்றுள்ளார். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரஃபால் குளுக்ஸ்மன் அதிகாரபூர்வமாக தன்னை வேட்பாளராக அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரான கப்ரியல் அத்தாலை நேரடி எதிரியாக காட்டுவதற்கு பதிலாக எதுவா பிலிப் அவரை ஒரு போட்டியாளர் என கருதுவதாக கூறியுள்ளார். பிரான்சில் 2027 நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுங்கள், இல்லையெனில் குழப்பம் ஏற்படும் என பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன்.
பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு A வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா கொர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா கொர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் வெப்ப அலைகளால் நீரில் மூழ்கி உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. பிரான்சில் ஜூன் 19 முதல் இதுவரை 301 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் மரீனா ஃபெராரி தெரிவித்துள்ளார். கடந்த 2025 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது 14% அதிகரிப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எண்ணிக்கையை அவர் சோகமான உயிரிழப்பு எண்ணிக்கை என்று வர்ணித்துள்ளார். பிரான்சில் நீடித்து வந்த கடுமையான வெப்பநிலை காரணமாக மக்கள் குளிர்ச்சியை தேடி ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள், நீச்சல் குளங்களுக்கு அதிகமாக செல்வதே இந்த அதிகரிப்புக்கு ஒரு காரணம் என அரசு தெரிவித்துள்ளது. கண்காணிப்பு இல்லாத அல்லது நீச்சலுக்கு அனுமதிக்கப்படாத இடங்களில் குளிப்பது, ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் நீந்துவது, கடும் வெப்பத்துக்கு பின்னர் திடீரென குளிர்ந்த நீரில் இறங்குவதால் உடலுக்கு அதிர்ச்சி ஏற்படுவது, தங்களது உடல் சக்தியின் வரம்பை மீறி நீந்த முயற்சிப்பது, வயதானவர்கள் தனிப்பட்ட நீச்சல் குளங்களில் உயிரிழப்பது ஆகியவற்றை உயிரிழப்புக்கான முக்கிய ஆபத்துக்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நீரில் இறங்குவது பாதுகாப்பானதே என்று கருதிவிடக் கூடாது என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு பிரான்ஸ் மாத்திரமல்லாமல் ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளிலும் கடுமையான வெப்ப அலைகளால் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனுடன் காட்டு தீயும் தீவிரமடைந்தது. மேலும் பிரான்சில் மே இறுதி முதல் ஜூலை 22 வரை 7300 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக பொது சுகாதார அதிகாரிகள் தங்கள் புள்ளி விவரத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பா உலகின் மற்ற பகுதிகளை விட வேகமாக வெப்பமடைந்து வருகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவின் வெப்பநிலை உலக சராசரி வேகத்தை விட சுமார் 2 மடங்கு வேகத்தில் அதிகரித்து வருகின்றது. இந்த சூழலில் வெப்ப அலைகள் நேரடியாக மாத்திரமல்லாமல் நீரில் மூழ்குதல், காட்டு தீ, சுகாதார பாதிப்புகள் போன்ற மறைமுக விளைவுகளையும் அதிகரித்து வருகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் நடைமுறை ஆட்சியாளருமான முகமது பின் சல்மான் அவர்களை பாரிஸில் வரவேற்றுள்ளார். MBS 2 நாள் அரசுமுறை பயணமாக பாரிஸுக்கு வருகை புரிந்துள்ளார். இந்த பயணம் பொருளாதாரம், எரிசக்தி, போக்குவரத்து, சுகாதாரம், விளையாட்டு மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் என பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியிருக்கின்றது.
திங்கட்கிழமை நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான பிரான்ஸ், சவுதி அரேபியா மூலோபாய கூட்டாண்மை மன்ற முதல் கூட்டத்தை மேக்ரோன், MBS இணைந்து நடத்த உள்ளனர். MBSஇன் பயணம் வழக்கமான அரசியல் சந்திப்பாக மாத்திரம் இல்லாமல் பாரிஸில் நடைபெறும் எஸ்போ வேர்ல்ட் கப் நிறைவு நிகழ்ச்சியில் மேக்ரோன் அவருடன் கலந்து கொள்வதன் மூலம் தொடங்கியிருக்கிறது. சவுதி அரேபியா சர்வதேச அளவில் எஸ்போ மின்னணு விளையாட்டு போட்டி பொருட்கள் துறையில் மிக பெரிய முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் பாரிஸுக்கு வெளியே வல்துவாச பகுதியில் சவுதி அரேபிய நிதி உதவியுடன் உருவாக்கப்பட உள்ளதாக பேசப்படும் மிகப்பெரிய உலகை அடிப்படையாக கொண்ட ஒரு பொழுதுபோக்கு பூங்காவை அமைக்கும் திட்டமும் 2 நாடுகளின் பொருளாதார உறவுகளில் ஒன்றாக இருக்கின்றது. சவுதி அரேபியா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருப்பதுடன் ஈரானுடனும் நீண்ட காலமாக பதற்றமான உறவை கொண்டிருக்கிறது. அதனால் தற்போதைய மத்திய கிழக்கு போர் நிலைமை, ஈரானின் நிலை, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அமைதி ஆகியவை மேக்ரோன் MBS பேச்சுவார்த்தைகளில் முக்கிய இடம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேக்ரோன் அலுவலகம் மத்திய கிழக்கில் நிலைத்த தன்மையையும் அமைதியையும் உருவாக்குவதற்கு பிரான்சும் வளைகுடா நாடுகளும் நெருக்கமாக ஒருங்கிணைக்க வேண்டிய சூழல் நிலவுவதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த பயணம் பிரான்ஸ் சவுதி உறவு மேலும் வலுப்பெறுவதை எடுத்துக்காட்டுகிறது. பிரான்ஸ், அமெரிக்கா, சீனா போன்ற பெரிய வல்லரசுகளுக்கு இடையே தன்னுடைய தனித்துவமான நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணும் நிலையில் சவுதி அரேபியாவுடன் எரிசக்தி முதலீடு மற்றும் மத்திய கிழக்கு பாதுகாப்பு தொடர்பான உறவை ஆழப்படுத்துவது மேக்ரோனின் வெளிநாட்டு கொள்கையில் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 2030 எக்ஸ்போ, 2034 ஃபிபா வேர்ல்ட் கப் போன்ற மிகப்பெரிய சர்வதேச நிகழ்வுகளை சவுதி அரேபியா நடத்தவுள்ள நிலையில் அதன் உலகளாவிய செல்வாக்கு அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாழ்க்கை, வதிவிடம், வாகனம் இம்மூன்றுக்கும் காப்புறுதி அவசியம். ஆனால் கட்டாயம் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் கட்டாயம். நீங்கள் ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு வாகனம் வச்சுக்கக்குள்ள நீங்கள் கட்டாயமாக இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன கேரண்டி தேவை என்று ஆலோசனை கேட்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டு தருவோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்வர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ.
பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரஃபேல் குளுக்ஸ்மன் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தன்னை அறிவித்துள்ளார். ரஃபேல் குளுக்ஸ்மன் பிளஸ் புப்ளிக் கட்சியின் இணைத் தலைவரும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினருமான இவர் 2026 ஆகஸ்ட் 23 அன்று 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தேஃபன் தொலைக்காட்சியின் ஞாயிறு இரவு 8 மணி செய்தியில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அவர், நான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிறேன், பிரான்ஸை மாற்றுவதற்காக இந்த தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிறேன் என்ற பொருளில் தனது நோக்கத்தை தெரிவித்துள்ளார். முக்கியமாக அவர் இடதுசாரி முதன்மை தேர்தலிலும் பங்கேற்கிறார். குளுக்ஸ்மன் தனியாகவே வேட்பாளராக நிற்பதற்கு பதிலாக பார்ட்டி சோசலிஸ்ட் பிளஸ் புப்ளிக் இணைந்து நடத்த திட்டமிட்டுள்ள இடதுசாரி முதன்மை தேர்தலில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த முதன்மை தேர்தல் அக்டோபர் மாதத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் நடைமுறைகள் ஆகஸ்ட் 25 அன்று முடிவு செய்யப்பட உள்ளன. அவருடன் போட்டியிடக்கூடியவர்கள் செகலோன் ராயல், பிலிப் புரூன் ஏற்கனவே தங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். ஒலிவியே ஃபோர் உள்ளிட்ட மேலும் சில பார்ட்டி சோசலிஸ்ட் தலைவர்களும் போட்டியிடக்கூடும். ரஃபேல் குளுக்ஸ்மன் 46 வயதை உடையவர், ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர். 2019 முதல் பிளஸ் புப்ளிக் கட்சியில் இருக்கின்றார். அரசியலில் மிதவாத சமூக ஜனநாயக இடதுசாரியாக உள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வலுவான ஆதரவு உடையவர். உக்ரைனுக்கு வலுவான ஆதரவை தெரிவித்து வருகின்றவர். ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் ஆட்சிக்கு கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர். மரின் லூபென் தலைமையிலான தீவிர வலதுசாரிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர். 2024 ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பார்ட்டி சோசலிஸ்ட் பிளஸ் புப்ளிக் கூட்டணி பட்டியலை அவர் வழிநடத்தி 13.8% வாக்குகளை பெற்றார். இதனால் பிரெஞ்சு இடதுசாரிகளின் முக்கியமான தலைவராக அவரது நிலை வலுப்பெற்றது. ஜான்-லூக் மெலோன்ஷன் தீவிர இடதுசாரி அரசியலை முன்னிறுத்தும் நிலையில் குளுக்ஸ்மன் ஐரோப்பிய சார்பு சமூக ஜனநாயக மற்றும் மிதவாத இடதுசாரி அணியை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார். தற்போதைய கருத்து கணிப்பு நிலைகளில் அவர் சுமார் 10 முதல் 12% ஆதரவு பெறும் நிலையில் இருப்பதாக சில ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இது 2ஆம் சுற்றுக்கு செல்ல தேவையான அளவுக்கு இன்னும் போதுமானதாக இல்லை. இதனால் 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இடதுசாரிகளுக்குள் முக்கியமான போட்டி உருவாகிறது. மெலோன்ஷன் தீவிர இடதுசாரி, குளுக்ஸ்மன் சமூக ஜனநாயக ஐரோப்பிய சார்பு இடதுசாரி, மரின் தொந்தெல்யே பசுமை கட்சி, சுற்றுச்சூழல் அரசியல் என இடதுசாரி வாக்குகள் பல அணிகளாக பிரியும் வாய்ப்பு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரச்சார முன்மொழிவுகளை பேசி வருகின்றனர். முன்னாள் பிரதமரான கேப்ரியல் அத்தாலை நேரடி எதிரியாக காட்டுவதற்கு பதிலாக எதுவா பிலிப் அவரை ஒரு போட்டியாளர் என கருதுவதாக கூறியுள்ளார். அதற்கு அப்பால் வலதுசாரி மற்றும் மத்தியவாத அரசியல் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எதுவா பிலிப், கேப்ரியல் அத்தால் மத்திய மிதவாத வலதுசாரி சக்திகள் ஒரு கட்டத்தில் ஒரே வேட்பாளரை ஆதரிக்கும் வாய்ப்பு என்பது முற்றிலும் நிராகரிக்கப்படவில்லை. எதுவா பிலிப் வலது மற்றும் மத்திய அணிகளுக்கு இடையிலான ஒன்றிணைவு 2020 நவம்பர் முதல் 27 பிப்ரவரி வரையிலான காலத்தில் நடைபெற வேண்டும் என கருதுகின்றார். ஆனால் 2027 பிப்ரவரி கூட தாமதமாகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் கேப்ரியல் அத்தாலின் அணுகுமுறை சற்று மாறுபட்டது. அவர் குறைந்தபட்சம் 2027 ஆரம்பம் வரை காத்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். எதுவா பிலிப்பிடம் நீங்கள் குடியரசுத் தலைவரானால் அடுத்த பிரதமர் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் எவருடைய பெயரையும் தேர்வு செய்யவில்லை. சேவியே பெர்த்ரான் உள்ளிட்ட பல பெயர்கள் பேசப்பட்டாலும் அந்த முடிவை தேர்தல் வெற்றிக்கு பின்னரே எடுக்க வேண்டும் என்ற அணுகுமுறையை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இப்போதைக்கு கேப்ரியல் அத்தால் எதிர்கால பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று எதுவா பிலிப் கூறவில்லை. மரின் லூபென் வலுவான நிலையில் உள்ளார். ஜான்-லூக் மெலோன்ஷன் தலைமையிலான இடதுசாரி அணியும் போட்டியில் உள்ளது. மத்திய மற்றும் வலதுசாரி வாக்குகள் பல வேட்பாளர்களிடையே பிரிந்தால் அது இரு தீவிர அணிகளுக்கும் சாதகமாகலாம். அதனால் கேப்ரியல் அத்தால், எதுவா பிலிப், ப்ரூனோ ருத்தையோ போன்ற மத்திய வலதுசாரி சக்திகளுக்கு இடையே ஒரு கட்டத்தில் ஒப்பந்தம் அல்லது
ஒன்றிணைவு தேவைப்படலாம். கேப்ரியல் அத்தால் எதிர்கால பிரதமர் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல. மாறாக 2027 தேர்தலுக்கு முன் பிலிப் அத்தால் அணிகள் ஒன்றிணையுமா அல்லது இருவரும் தனித்தனியாக போட்டியிடுவார்களா என்பதே மிக முக்கியமான அரசியல் கேள்வியாக தற்பொழுது மாறியுள்ளது. பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறிய தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் 2027 வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து அரசை வீழ்த்த ஜான் லூக் மெலோன்ஷோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். லா பிரான்ஸ் இன்சுமியூஸ் கட்சியின் தலைவரும் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளருமான ஜான் லூக் மெலோன்ஷோ 2027 ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு திட்டத்தை நிராகரிக்கவும், தேவையானால் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்கவும் தயாராக இருப்பதாக மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை ரோம் பகுதியில் நடைபெற்ற LFEயின் கோடைகால அரசியல் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் மெலோன்ஷோ இந்த நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் மேலும் மோசமாக்கும் அவரது விமர்சனத்தின் மையம் 2027 நிதிநிலை அறிக்கையாகும். LFEயின் பார்வையில் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையிலான அரசின் வரவு செலவு திட்டம் என்பது நாட்டின் பொருளாதார சிக்கல்களை மேலும் அதிகரிக்கும், சமூக பாதுகாப்பு மற்றும் பொது சேவைகளுக்கு அழுத்தம் ஏற்படுத்தும், மக்களின் வாழ்க்கை செலவு பிரச்சனையை தீர்க்காது, அரசின் பொருளாதார கொள்கையை மேலும் மோசமாக்கும். எனவே அந்த நிதிநிலை அறிக்கையை ஏற்றுக்கொள்ள விடாமல் அரசியல் ரீதியாக எதிர்க்கப் போவதாக மெலோன்ஷோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றுவதை தாமதிக்க கூடாது என்று சனிக்கிழமை அன்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்படாமல் போனால் நாட்டில் குழப்பம், அரசியல் நிர்வாக குழப்பம் ஏற்படக்கூடும் என கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் மெலோன்ஷோ அரசின் நிதிநிலை அறிக்கையை எதிர்ப்பதில் பின்வாங்கப் போவதில்லை என்ற செய்தியை தனது ஆதரவாளர்களுக்கு வழங்கியுள்ளார். தீ விபத்துக்கள் குறித்தும் மெலோன்ஷோ கருத்து வெளியிட்டுள்ளார். தனது உரையில் பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ குறித்து
அவர் விவரம் வெளியிட்டுள்ளார். தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தங்களது அனுதாபத்தையும் அவர் கூறியிருந்தார். அதேவேளை தீயணைப்பு படையினரை பாராட்டிய அவர், தீயணைப்பு படையினருக்கான பாராட்டுக்கள் மட்டும் இனி போதாது, அது மாத்திரமல்ல, காலநிலை மாற்றம், காட்டுத்தீ மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் இன்னும் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 2027 தேர்தலுக்கான மெலோன்ஷோனின் செய்தியாக இவை அமைந்துள்ளன. மெலோன்ஷோ தனது ஆதரவாளரிடம் லா விக்டோரியா பாசிபிள், வெற்றி சாத்தியம் என கூறியுள்ளார். இதன் மூலம் அவர் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் ரஃபேல் குளுக்ஸ்மேன் வேட்புமனு அறிவிப்பு மற்றும் மெலோன்ஷோனின் தொடர்ச்சியான பிரச்சாரம் ஆகியவை பிரெஞ்சு இடதுசாரி அரசியலில் முக்கியமான போட்டியை உருவாக்கியிருக்கிறது. பிரான்சில் 2027 நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுங்கள், இல்லையேல் குழப்பம் ஏற்படும் என பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ 2027 ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு திட்டம் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் ஆகியோருக்கு கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 22 அன்று அனுப்பப்பட்ட இந்த கடிதத்தில் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நிதிநிலை அறிக்கையை தாமதப்படுத்துவது பிரான்சை அரசியல் மற்றும் பொருளாதார குழப்பம் நோக்கி அழைத்துச் செல்லும் என்று லூகோர்னோ எச்சரித்துள்ளார். பிரான்சின் நிதிநிலை தன்மை பாதிக்கப்படலாம், அரசின் கடன் மீதான வட்டி விகிதங்கள் அதிகரிக்கலாம், அதன் தாக்கம் பொருளாதாரத்திலும் குடும்பங்களின் செலவுகளிலும் ஏற்படலாம். புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்ற பின்னர் அவரது முதல் மாதங்கள் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கை தாமதத்தை சமாளிப்பதில் வீணாகலாம். அதனால் குடியரசுத் தலைவர் தேர்தல் வரை காத்திருப்பது தீர்வல்ல, நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுவதுதான் பொறுப்பான நடவடிக்கை என்பதே பிரதமரின் வாதமாக அமைந்துள்ளது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.